மணக்க மணக்க சுவையான சாம்பாருங்க. என்ன கீரை அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேவிம் vlog சேனல். மார்னிங் ஒரு மினி vlog பார்க்கலாம் வாங்க. ஸோ கீரை தாங்க. ஸோ முருங்கைக்கீரையில் அப்படி என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி குப்பையில் போடுறாங்கங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இதில் நிறைய இரும்பு சத்து இருக்கு, உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை தருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பா உபயோகங்க. இந்த கீரையில எல்லாமே இருக்கு, கால்சியம் எல்லாமே இருக்கு. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம். ஸோ தக்காளி, வெங்காயம், பெருங்காயம், ஓகேங்களா, கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் கீரைலாம் கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ பருப்பு, பூண்டு நல்லா வந்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி, வெங்காயம் இதை ஆட் பண்ணிட்டு கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணி குக்கரை அந்த பருப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்திருப்பேன், 3 கிளாஸ் தண்ணி, ஒரு 6 கிளாஸ் தண்ணி, 3 கிளாஸ் தண்ணி விட்டுருப்பேன். ஸோ பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீரை இருக்குல்ல, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க, அதில் போட்டுக்கோங்க, சரிங்களா. ஸோ இதுக்கு எவ்வளோ தேவையான மிளகாய்த்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணிட்டு குழம்ப வந்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஸோ புளி வந்து லைட்டாக வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க, நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம், ஓகேங்களா. ஸோ சால்ட்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வானலில் ஒரு சின்ன இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு கடுகு. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு சில நேரங்களில் நம்ம போடுவோம்ல, செய்யும் போது ஒரு சில மிஸ்டேக் நடக்கும். ஸோ எனக்குமே அப்படி தான் நடந்துருச்சு, அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ எண்ணெய், வெந்தயம் கொஞ்சம், அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் கருவேப்பிலை. ஸோ காரம் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ வீட்டில் வந்து குழந்தைங்க, எனக்கு 2 பசங்க, ஸோ கல்யாணம் ஆகி எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து காரம் பிடிக்காதனால நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணல, நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ தாளித்து அதில் கொட்டியாச்சுங்க, அவ்வளோதான். சுவையான சாம்பார் ரெடி, ஓகேங்களா. சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. ஸோ இப்படி தாங்க நம்ம ஆயாக்கள், நம்ம அம்மாக்கள்லாம் இப்படி தான் செய்வாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.